நட்சத்திர ஜோடிகளான விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய திருமணம் வருகிற 26ஆம் தேதி உதய்பூர்ல ஒரு பெரிய அரண்மனையில நடக்க போறதா அபிஷியலா சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வரையும் அவங்களுடைய காதல் திருமணத்தை பத்தி ரொம்பவே ரகசியமாவே வச்சிருக்காங்க. ராஷ்மிகாவும் விஜய் தேவர்கொண்டா அவர்களும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா தான் காணப்படுது. ஏன்னா ஸ்கிரீன்ல அவங்கள எந்த அளவு ரசிச்சோமோ அதே மாதிரி அவங்க ரியல் லைஃப்லயும் சேர போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் வாழ்த்து மழகு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்துல இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரரான முகேஷ் அம்பானி, சல்மான் கான், அல்லு அர்ஜுன், இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா, கரண் ஜோகர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்னும், கல்யாணத்துல அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இருப்பாங்க, ரிசப்ஷன்ல பலர் பிரபலங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம் ஸ்ட்ரீம் செய்ய முயற்சி செய்ததாகவும், இவங்களுடைய திருமணத்தை ஸ்ட்ரீம் செய்ய கேட்டதுக்கு விஜய் தேவர்கொண்டா ஒத்துக்கல அப்படின்னும், திருமண நிகழ்வுகள் எல்லாம் வியாபாரத்துக்கு இல்லை அப்படின்னு விஜய் தேவர்கொண்டா சொன்னதாகவும் சில விஷயம் சோசியல் மீடியால கசிஞ்சிருக்கு. திருமணத்துல கலந்துக்கிறவங்களுக்கு மொபைல் போனை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கிறதாகவும், அங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸை யாருடைய அனுமதியும் இல்லாம சோசியல் மீடியால பப்ளிக்கா போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் ஹல்தி அண்ட் அதற்கான திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்பவே கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா 2 பேருக்குமே விருது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இவங்க 2 பேருக்குமே விருது கிடைச்சிருக்கு. ஆனா அந்த விருது விழால இவங்க கலந்துக்கல. ஏன்னா ஒரு பக்கம் கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால அந்த விருதை இவங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு.